துரியோதனன் மற்றும் திரௌபதி ஒரு புதிய பார்வை. ஹஸ்தினாபுர அரண்மனையில் துரியோதனன் தனது சிம்மாசனத்தில் பெருமையுடன் அமர்ந்திருந்தான். அவனைச் சூழந்து கௌரவர்கள் தங்கள் சகோதரனுக்கு ஆதரவாக இருந்தனர். அத்தருவாய திரௌபதி பாண்டவர்களுடன் நின்றிருந்தாள். அவள் நீல உடையில் கம்பீரமாக தோன்றினாள். அவள் கண்களில் அறிவும் வீரமும் ஒளிர்ந்தன. மாயா சபையில் துரியோதனன் நடந்து சென்று கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக அவன் கண்ணுக்கு தெரியாத நீர்க்குளத்தில் விழுந்து அவமானமடைந்தான். திரௌபதி இதைக் கண்டு புன்னகை மிகு முகத்துடன் அந்தகன் மகன் அந்தகன் என்று நகைச்சுவையாக கூறினாள். துரியோதனன் இதனால் மிகுந்த கோபமடைந்தான். அவன் மனதில் திரௌபதிக்கு பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் பதிய துவங்கியது. சில நாட்கள் கழித்து சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்றனர். திரௌபதி அரண்மனைக்கு இழுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டாள். துரியோதனன் அவளை அவமதிக்க, "வா, என் தொடையில் அமரு" என்று கூறி அவளை கேலி செய்தான். திரௌபதி அவமானத்தால் அழுதபடியே கண்ணனை மனதார அழைத்தாள். அவள் இரு கரங்களையும் கூப்பியவாறு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்தாள். கண்ணன் தன் திவ்ய சக்தியால் திரௌபதியின் உடையை முடிவில்லாத ஆடை போல மாற்றினான். கௌரவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். துரியோதனன் மேலும் வெறியோடு பழிவாங்க திட்டமிட்டான். அவன் திரௌபதியையும் பாண்டவர்களையும் நாசம் செய்ய வேண்டுமென்று உறுதி செய்தான். குருக்ஷேத்திர போரில் இறுதியாக துரியோதனன் வீழ்ந்தபோது திரௌபதி வெறுமையாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணனை நன்றி கூறி நீதியின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்தாள். சூரியன் மறையும் பொழுது அநீதியின் மீது நீதியின் சாதனையை உறுதிப்படுத்தியது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.